சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மகர ராசி உத்திராட நட்சத்திரம். இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 3 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 3 வயசு வரைக்கும் உங்களுக்கு சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 3 + 1 10 13. 13 வயசு வரைக்கும் உங்களுக்கு சந்திர தசை நடப்பில் வந்தால் அதன் பிறகு 7 வருடம் செவ்வாய் தசை. 13 + 1 7 20. 20 வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் தசை நடப்பில் வரும். மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் மட்டுமே ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த 20 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா படிக்கிற காலகட்டங்களில் படிப்பு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கூட நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்குது. குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டு இருந்தாலும் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தாது. படிப்பில் ஒரு புதிய முயற்சிகளை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு சில மனக்குழப்பங்கள் வந்துட்டு போகும். இந்த ஆண்டில் 7.5 சனியோட தாக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்காது. ஏன்னா 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனீஸ்வர பகவான் உங்களுக்கு படிப்பு சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். 20 வயசுக்கு மேலே 38 வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும். ராகுதசை நடக்கக்கூடிய நபர்கள் 7.5 சனி காலகட்டங்கள் 2ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால பெரிய விளைவுகளை ஏற்படுத்துமோ அப்படின்னு நினைக்க தேவையில்ல. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வேலை வாய்ப்பு தேடுறீங்கன்னு வச்சிங்களேன். இதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்பு தேடி இருப்பீங்க. 2023 உங்களுக்கு நிறைய தடை தாமதங்களை கொடுத்துருக்கும். கிரக நிலவரங்களை பொறுத்த வரைக்கும் 2023ஆம் ஆண்டில் உங்களுக்கு சரியான பலன்களை கொடுக்கல. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் 2ஆம் இடத்துல இருக்காரு, ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்காரு, 9ஆம் இடத்துல கேது பகவான். இது நிலை பெற்று இந்த 3 கிரகங்களும் இருக்கும். மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு குரு பகவான் மட்டுமே மாற்றம் பெறுகிறார். வேலை வாய்ப்பு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமையும். நிதி பற்றாக்குறை தீரும். பண பற்றாக்குறை உங்களுக்கு தீரும். குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் குடும்ப மேன்மையை கொடுப்பார். திருமணம் சார்ந்து முயற்சிக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகளில் ஒரு சில தடைகள் உண்டு. ராகுதசையாக இருந்தாலும் குடும்பஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளுக்கு தடை வரக்கூடிய காலம். எதையுமே பெரிய அளவில் முயற்சி பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சிகளை போடுறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றங்களை பார்க்கலாம். ராகுதசை அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில் இருந்தோ சனியோட தொடர்பில் இருந்தோ தசை பண்ணிச்சுனாக்கா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் எல்லாத்துலேயுமே எந்த வேலை செஞ்சாலும் சரி, எதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் சரி, அதில் தடை தாமதங்களை வந்து தான் வெற்றிகளை கொடுக்கும். இறுதியில் வெற்றி பெறுவது உறுதி. ஏன்னா 7.5 சனியோட தாக்கத்திலேருந்தும் முக்கால்வாசி நீங்கள் விடுதலை ஆயிட்டீங்க. இப்போ பாத சனி மட்டும்தான். இது பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. இந்த பாத சனி அப்படிங்கிறது 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான். இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குடும்ப மேன்மையை அமைச்சு கொடுக்கும். குடும்ப பெண்மணிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் குடும்ப சுமை அதிகமாக இருந்திருக்கும், வேலை பலு அதிகமாக இருந்திருக்கும். அந்த வேலை பலுவெல்லாம் இருக்காது, குடும்ப சுமை இருக்காது. குடும்பத்தில் வந்து பொருளாதார தட்டுப்பாடுகள் இருக்காது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் இது வரைக்கும் வேலையில் வந்து நிம்மதி இல்லாமல் வேலையில் தொந்தரவுகளை நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. நிறைய பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. மன அழுத்தங்கள் நீங்கும். ஒரு சிலர் வந்து தசாபுதி ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிறைய மன அழுத்தங்களை கொடுத்துருக்கு, மனசு சார்ந்த பாதிப்புகளை கொடுத்துருக்கு. வேலை செய்யக்கூடிய இடங்களும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, வெளிவட்டாரத்தில் போயிட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு பொதுவாகவே நிறைய வேலை பலு இந்த காலகட்டங்களை கொடுத்துருக்கும். இந்த 2023 உங்களுக்கு கிரக நிலவரங்கள் நிலையாக இருக்குது. சனீஸ்வர பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால குடும்ப சுமை இருக்காது. உங்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சியும் கொடுத்துரும். திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணால் கூட இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணத்தில் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். இது வரைக்கும் திருமணத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க. அந்த திருமண முயற்சிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜென்மசனியாக இருந்த காலகட்டத்தில் இருந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற வரைக்கும் இந்த 2023 வரைக்கும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள். திருமணம் அப்படிங்கிறது உங்கள் வீட்டு வரைக்கும் வந்து அந்த திருமணம் கட்டாயிருக்கும். அதாவது ஒரு சிலருக்கு வந்து நிச்சயிக்கப்பட்டு திருமணம் கட்டாயிருக்கு. நல்ல வரன்கள் உங்களை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இந்த வரன்கள்லாம் திரும்பவும் தேடி வரும். இதை விட சிறப்பான வரன்கள் அமைஞ்சு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் குடும்ப மேன்மை இந்த நேரங்களில் கொடுப்பார். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள், அதாவது 30 வயசுக்கு மேலே இருக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கொடுக்கும். இருந்தாலும் 2 வருட காலங்கள் நிறைய பாதிப்புகளை அனுபவிச்சிருக்கீங்க. 7.5 சனி நடக்கும்போது ஜென்ம சனியில் தான் உங்களுக்கு பாடாப்படுத்திட்டு இருக்கோம். இந்த நேரங்களில் இருக்காது. உடனடியான திருமண முன்னேற்றங்கள் இங்கே உண்டு. திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகளால் பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி அவர்களெல்லாம் உடனடியாக சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ராகு தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, கோச்சார ரீதியாக 3ஆம் இடத்துல இருக்குது. 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம், வெற்றியை சொல்லக்கூடிய இடம், சகோதர உறவுகளை சொல்லக்கூடிய இடம். அதனால் முயற்சிகளுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அந்தளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒவ்வொரு வயது ரீதியாக ஒவ்வொரு தசைகளுக்கும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே இந்த கடன் பிரச்சனை இருக்குது. திருமண வாழ்க்கையிலும் கவலைகள் இருக்குது. குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள், பண வரவுகள், நிறைய தொந்தரவுகள்லாம் இருக்குது. ஒவ்வொரு தசைக்கும் நான் திரும்பி திருமண வாழ்க்கை, கடன் பிரச்சனை, நோய் நொடி பிரச்சனை அப்படின்னு சொல்கிறேன்னாக்கா ஒவ்வொரு தசைக்கும் உண்டான நபர்களுக்கு, ராகு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கும் கடன் பிரச்சனைகள், உடல்நிலை தொந்தரவுகள், பண வரவுகள், சுயத்தொழில் பாதிப்பு எல்லாமே இருக்குது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய குரு தசையிலே அதை நான் சொல்லி ஆகணும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய சனி தசையிலே அதை நான் சொல்லி ஆகணும். அதனால் திரும்ப ஒரு வார்த்தைகளை திருப்பி நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா அதுக்கு நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆகையால் இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த ராகு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை
மேன்மையை கொடுப்பார், நல்ல ஒரு முயற்சிகளை கொடுப்பார், புதிய உத்வேகத்தை ஏற்படுத்துவார். 38 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் குரு தசை அப்படிங்கிறது இந்த லக்னத்துக்கோ இந்த ராசிக்கோ ஆகாத தசை. வேறு லக்னமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சுய ஜாதகத்தில் எந்த ஒரு இடத்துல இருந்து தசை பண்ணாலும் சரி, உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2024 ஆரம்பத்தில், அதாவது ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கும்போதும் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அதன் பிறகு 5ஆம் இடத்துக்கு பயிற்சியானா கூட இந்த குருவோட பலன்கள் கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். பொருட்சேர்க்கை உண்டு. பெண்களுக்கு வந்து நகை வாங்குறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நடக்கும். அடகு வச்ச நகைலாம் வந்து வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குருபகவான் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால அடகு வச்ச நகை இது வரைக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும். கடனுக்காக வந்து நகை வச்சிருப்பீங்க, அந்த நகைலாம் வீட்டுக்கு வந்து சேரும். குரு தசையில் கஷ்டம் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் குடும்ப மேன்மையை கொடுப்பார். அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் நல்லா இருக்கு. உங்களுக்கு சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும். சிறு தொழில் வியாபாரிகள் முதற்கொண்டு பெரிய தொழில் வியாபாரிகள் வரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த நேரங்களை பார்க்கலாம். 2ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால இப்போ 7 சனி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து எதை எடுத்தாலும் தடை தாமதங்களை தான் கொடுக்குமே தவிர கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துரும். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு தடை தாமதங்களோட தான் ஒரு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். அது வேலை சார்ந்தா இருந்தாலும் சரி, ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா அந்த ப்ராஜெக்ட் கூட கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுத்து தான் வரும். ஆனால் வேற ஆளுக்கு போகாது, அது உங்களுக்கு தான் வரும். அரசு சார்ந்து ஏதாவது உதவிகள் கேட்டிருந்தா கூட, லோன் கேட்டிருந்தா, கடன் கேட்டிருந்தா, எதுவாக இருந்தாலும் சரி அரசு சார்ந்து கிடைக்கும். அரசியல் ஆதாயம் இந்த நேரங்களில் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இந்த நேரங்களில் நடக்கும். பதவி உயர்வு இல்லைனாக்கா ஒரு எலெக்ஷனில் ஜெயிக்கிறது, அதெல்லாம் வந்து இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரங்களில் நடக்கும். 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கும்போது நல்ல ஒரு ஆட்சி அமைப்பில் தான் உங்களை உட்கார வைப்பார். நீங்கள் ஒரு மாத சம்பளத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு தனியார் கம்பெனியில் இருந்தாலும் சரி, அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆட்சி பெற்றக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷனில் உட்கார வைப்பார். இந்த நேரங்களில் குறிப்பாக குடும்ப பெண்மணிகளுக்கு வேலை பலு கம்மியாகும், பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் நினைச்சதை சாதிக்கக்கூடிய தன்மைகள் இந்த நேரங்களில் வரும். நோய் நொடி பிரச்சனைகள், ஏதாவது கடன் வழக்குகள், மருத்துவ செலவுகள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அது குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த குருதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுக்கும். ஏன்னா சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒன்று வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இல்லை வண்டி வாகன சேர்க்கை, இல்லைனாக்கா வண்டி சம்மந்தமாக உங்களுக்கு வந்து முன்னேற்றங்களை கொடுக்கும். ஒரு பழைய வண்டி சர்வீஸ் பண்ணுறது, பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்குறது, விற்கப்படாத நிலங்கள் இந்த நேரங்களில் விற்கும். 2ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கும்போது 7 சனி நடக்கும்போது உங்களுக்கு வந்து விருப்பம் இல்லாமல் ஒரு பொருள் இருக்குனாக்கா அதை விற்றுட்டு அதை பணமாக்கக்கூடிய ஒரு தன்மையில் தான் இந்த நேரங்களில் இருக்கும். 54 வயசுக்கு மேலே 73 வயசு வரைக்கும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலம். 7.5 சனி அப்படிங்கிறதுல சனி தசைங்கிறது ஒரு மகத்துவம் வாய்ந்தது. ஒரு பொருள் கொடுக்கும், ஒரு பொருளுக்கு எடுக்கும். ஒரு பணத்தை உங்களுக்கு வந்து வருமானமாக கொடுக்கும், அந்த பணத்தை வந்து பெரிய அளவுக்கு எடுக்கும். ஏதோ ஒரு இடத்துல வந்து சுப செலவுகளாக, சுப விரயங்களாக அது வந்து அந்த பணம் வந்து விரயமாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல குடும்பம் சார்ந்து தான் நீங்கள் செலவு பண்ணுவீங்க. பொருளாதாரத்தில் கொஞ்சம் தட்டுப்பாடுகள் வரும். கவனமாக இருக்கிறது இந்த நேரங்களில் நல்லது. நிதி பற்றாக்குறை வந்துட்டு போகும். எதுலையுமே ஒரு சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சரி, கொஞ்சம் பணப்பற்றாக்குறை இருக்குது இந்த நேரங்களில். சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. வேலை செய்யக்கூடிய இடங்களில் எந்த வயது காலகட்டத்தில் சனி தசை நடந்தாலும் சரி, இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசை அப்படிங்கிறது ராசியாதிபதி தசையாக இருந்தாலும் 2ஆம் அதிபதி தசையாக இருந்தாலும் இவரே லக்னாதிபதியாக வந்தால் கூட உங்களுக்கு சனி தசையில் அந்த அளவுக்கு நன்மையா அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த நன்மை இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இப்போ 2வது சுற்று அப்படிங்கிறதுனால, பொங்கு சனி அப்படிங்கிறதுனால ஒரு சிலதை வந்து நிறைய கொடுக்கும், நிறைய கஷ்டத்தையும் கொடுக்கும். கூடவே உங்களுக்கு சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டுமே இந்த 2வது சுற்று சனி 7.5 சனியில் மிகப்பெரிய பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் 6, 8, 12 கேட்டு ரொம்ப மோசமான நிலைமையில் இந்த சனீஸ்வர பகவான் இருந்துச்சுனாக்கா படாத பாடு இருக்கும். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்காம உங்களுக்கு இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துங்க. எதையுமே முன்னிக்காதீங்க, யாருக்குமே வாரண்டி கையெழுத்து போடாதீங்க, கடன் அதிகமாக கொடுக்காதீங்க. கடன் வாங்குறது கூட ஒரு சின்ன கடனாக வாங்கி பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் 7.5 மட்டுமே அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். அதனால் ரொம்ப கவனம் தேவை இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். சுய தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்தா கூட தடை தாமதங்கள் அதிகமாக கொடுக்கும். இது வரைக்கும் இப்போ குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஒரே ஒரு பெனிஃபிட் அப்படின்னாக்கா, இது வரைக்கும் சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கலைன்னா சுபகாரியங்கள் நடக்கும். யாருக்காவது வந்து திருமணம் தேடிந்தீங்க, திருமணத்துக்காக வரன் தேடினீங்கக்கா இந்த வரன் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். சுபகாரியங்கள் நடக்கும். வீட்டில் வந்து ஒரு நல்ல விசேஷங்கள் நடத்துக்கான வாய்ப்பு இருக்குது. வீடு கட்டி குறையா இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக ஆட்சி பெற்ற சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டி குடியேறக்கூடிய தன்மை கொடுப்பார் இந்த நேரங்களில். உங்களுக்கு சனீஸ்வர பகவான் மட்டுமே சொல்லிட்டு வர 7 சனியில் உங்களுக்கு வந்து ராகு பற்றி சொல்லலை, கேது பற்றி சொல்லலை, குரு பகவான் சொல்லியிருக்கேன். அது நட்பு கிரகம் அப்படின்றதுனால. ஏன்னா ராகு தசை அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா சொல்லலாம். அது ஃபஸ்ட்லேயே நான் சொல்லிட்டேன் ராகு தசை அப்படிங்கிறது. கேது தசையை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கேது இருக்கிற இடத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவை. குருவோட வீட்டில் இந்த ராகு பகவான் இருக்கிறதுனால அந்த ராகு தசைக்கு உங்களுக்கு நல்லது தான் சொல்லியிருக்கிறேன். 73 வயசுக்கு மேலே 90 வயசு வரைக்கும் புதன் தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய தசை. 7.5 சனி இது எத்தனாவது சுற்று உங்களுக்கு 2வது சுற்றா, இல்லை ஒரு சிலருக்கு வந்து 3வது சுற்றா. இந்த 7.5 சனிங்கிறது நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும். இந்த சனீஸ்வர பகவான் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். நோய் நொடி பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த 2023 இருந்திருக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும். சுப கடன்கள் உங்களுக்கு கொடுத்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உடல்நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் வயதான காலகட்டங்களில் வந்தால் கூட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். நன்றி. மேலும்
தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.